வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்கிற மாதிரி ஆல்பம் புக் வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, Namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் 16:9 ரேஷியோ இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. முதல்ல நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு அதோட டைம் டியூரேஷனை நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்ட்ஸ்க்கு ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அதை ஏதாவது ஒன் பிக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு மாஸ்க்கை எனேபிள் பண்ணிக்கோங்க. அது கீழே ஃபெதர் இருக்கும். அதை வந்து லைட்டாக அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஃபோட்டோஸ் வந்து அந்த ஆல்பம் புக்குள்ளே செட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த ஃபெதர் தேவையோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சைட்லாமே அந்த இது மாதிரி வந்து ஷோ ஆகும். ஸோ அதனால் கரெக்டாக வந்து நான் இந்த ஃபெதரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த அதை செலக்ட் பண்ணுங்கள். அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி இந்த ஒன் சைடில் அந்த புக்கு பேஜில் வந்து இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒன் பக்கம் இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோவுக்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன் அப்புறமா கான்ட்ராஸ்ட் இது எல்லாமே உங்களோட ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணி செட் பண்ணிவிட்டு இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். எகைன் வந்து நம்ம இன்னொரு பேஜில் வந்து அதே மாதிரி ஃபோட்டோஸை வந்து செட் பண்ணோம். ஸோ எகைன் வந்து ஃபோட்டோஸை ஒன் பை ஒன்னாக செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு அதோட சைஸ் வந்து லைட்டாக அந்த மாதிரி கம்மி பண்ணிவிட்டு இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஃபோட்டோஸ் வந்து கொஞ்சம் கிராப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த புக்கு வந்து ஃப்ரேம் அளவுக்கு நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி கிராப் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த இடத்துல செட் பண்ணுங்கள். ஸோ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஃப்ரேம் பிஎன்ஜினும் கொடுத்துருப்பேன். அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு அதோட சைஸை வந்து கரெக்டாக அந்த ஃப்ரேம் அளவுக்கு இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கரெக்டாக வந்து அந்த ஃப்ரேம் அளவுக்கு இதை வந்து செட் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த ஃப்ரேமில் அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. அதாவது அந்த ஃப்ரேமோடைய ஃபோட்டோ டியூரேஷனு. இப்போ உங்கள் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு அதை ஜூம் பண்ணுங்கள். இப்போ ஜூம் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து அந்த ஃப்ரேமில் வந்து செட் பண்ணிவிட்டு ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி கரெக்டாக வந்து உங்களோட ஃபோட்டோஸ் வந்து அந்த ஃப்ரேம் அளவுக்கு இந்த மாதிரி கிராப் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கரெக்டாக வந்து உங்களோட ஃப்ரேம் அளவுக்கு கிராப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக உங்களோட ஃபோட்டோஸ் வந்து ஷோ ஆகும். இப்போ எகைன் லேயர் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் நம்ம ஒன் பை ஒன்னாக ஃபோட்டோஸ் வந்து செட் பண்ண போகிறோம். எகைன் வந்து ஒன் ஃபோட்டோ கரெக்டாக அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் அளவுக்கு இந்த மாதிரி செட் பண்ணி பாருங்கள். செட் பண்ணி பார்த்துட்டு பக்கம் இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோஸை எகைன் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் அந்த ஃபோட்டோ ஃப்ரேமை செலக்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. இப்போ டூப்ளிகேட் எடுத்த ஃப்ரேம் வந்து இந்த ஃபோட்டோவிலையும் செட் பண்ணுங்கள். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ஃபோட்டோவிலையும் செட் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோ உங்களுக்கு கரெக்டாக கிராப்பிங் ஆகலை அப்படின்னா ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கரெக்டாக அந்த ஃபோட்டோஸ் வந்து இந்த மாதிரி கிராப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் லேயர் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு இன்னும் 2 ஃப்ரேம்ஸ் வந்து செட் பண்ணோம். சேம் அதே மாதிரி ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக நான் சொன்ன மாதிரியான ப்ரொசீஜரை கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணி செட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த ஃப்ரேமை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரேமை செலக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் எடுத்துகிட்டு கீழே இருக்க இந்த ஃப்ரேம் கிட்ட இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ஃப்ரேம் கிட்ட செட் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி கரெக்டாக அந்த ஃப்ரேமில் வந்து செட் ஆகுதான்றதை பார்த்துட்டு கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3 ஃப்ரேம்ஸ் வந்து மேக் பண்ணியாச்சு. பேலன்ஸ் 1 ஃப்ரேம் இருக்குது. அதுலேயும் அதே மாதிரி சேம் நான் சொன்ன மாதிரியான ப்ரொசீஜரை கரெக்டாக வந்து அந்த ஃபோட்டோஸ்க்கு வந்து ஃபாலோ பண்ணி செட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும். ஸோ ஃபோட்டோஸ் எல்லாமே கரெக்டாக வந்து ஒன்ஸ் கிராப் பண்ணியிருக்கீங்களா, அந்த ஃப்ரேமில் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகிருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க கடைசியாக. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 4 ஃப்ரேம்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். 4 ஃப்ரேம்ஸுமே கரெக்டாக வந்து அந்த ஃபோட்டோஸில் வந்து ஆட் ஆகுது. இப்போ அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் எல்லா ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணியிருக்கீங்களான்றதை ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்து சூப்பராகவே கரெக்டாக கலர்ஃபுல்லாக வந்து மேக் பண்ணியாச்சு. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயே உங்களுக்கு ஹார்ட் எஃபெக்ட் வீடியோனும் கொடுத்துருப்பேன். ஸோ அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் கிராப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் அளவுக்கு செட் பண்ண போகிறோம். இப்போ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு லைட்டாக அந்த இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் அளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். கரெக்டாக அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் அளவுக்கு ஜூம் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள்.
பிளெண்டிங் வரும். அதில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து சூப்பராக வந்து ஷோ ஆகும். இப்போ எகைன் அந்த ஹார்ட் எஃபெக்ட்டை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷனை அதுக்கு ஒரு 45 அந்த 50 வந்து கொடுத்துட்டு லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. இப்போ டூப்ளிகேட் எடுத்த ஆர்ட் வீடியோவை இந்த பக்கம் இந்த ஃப்ரேமில் இருந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எப்படி செட் பண்ணியிருந்தோமோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்து லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து சூப்பராகவே ஷோ ஆகும். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிராப் பண்ணணும் அப்படின்னா அந்த வீடியோ வந்து இந்த மாதிரி கிராப் பண்ணி கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக மேக் பண்ணியாச்சு. இப்போ சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துருப்பேன். வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடே ஸ்க்ரால் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும். அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பராகவே நம்ம ஆல்பம் புக் மாதிரி மேக் பண்ணியாச்சு. இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.